ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து டேக்கு பிஎலுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். குட்டி ஒன் ஷாட். டைட்டில் நேம் வந்துட்டு டேட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிக்கோங்க. தயாங்கோட தயாங் டாப் வச்சு டேக்குக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1.5 மணி நேரம் ஸ்டோரி. தென் ஸ்டோரேஜ் அடைச்சிக்கிச்சு, அதனால் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை. தென் அது முடிஞ்ச லெவலுக்கு ஒன் ஷாட்டாக கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு 2 ஷாட்டாக போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கடா. ஓகே. தென் இது வந்துட்டு அதுக்கு முன்னாடி கொடுக்கணுன்றக்காண்டி இது எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. வியூவர்ஸ் அதிகமாக போனால் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே வந்துட்டு தயாங்கோட அப்பாவோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இதில் வந்து ஜேகே தாண்டா டாப்பு. தென் தயாங் வந்துட்டு 18 வயசு பையன். ஏஜ் கேப்பு எந்த மாதிரினா, இப்போ வந்துட்டு தயாங் ப்ரெக்னென்ட். தென் அது ஜேகேவால். ஆனால் வந்து அது அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது. ஸோ ஃபேமிலிக்கு தெரியாமல் மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. கடைசியில் ஜேகே வந்துட்டு தயாங்கோட அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எப்படி ஜேகே அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான், அவங்க அப்பா ஏற்றுக்குருவாரா, இவங்க 2 பேர்த்த சேர்த்து வைப்பாங்களா அப்படின்றத ஒரு ஹைட் அண்ட் சீக்கு, ஃபீலிங்ஸு, அப்புறம் கொஞ்சம் எமோஷ்னல், அப்புறம் கொஞ்சம் ரொமான்ஸ், அப்புறம் லவ் அண்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தயாங்கோட வீட்டில் தான்டா நம்ம ஜேகே, தயாங்கோட அப்பா 2 பேருமே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தயாங்கோட அம்மா ஃபுட் சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ரொம்ப டயர்டா அப்படியே தயாங் காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கான். இப்போ தயாங்கோட அம்மா தான், ஏய் தயாங் வந்து சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி கூப்பிட, இப்போ தயாங்கும் போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறான். அவனுக்கு சாப்பாடை பார்த்தாலே எதிரியை பார்க்குற மாதிரி இருக்குது. கொமட்டிக்கிட்டு வருது. இப்போ தயாங்கோட அம்மாவும் 2 இட்லியை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எள்ளுப்பொடி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ தயாங்கும் சாப்பிட்ணுமா வேணுமான்னு சொல்லிட்டு அந்த இட்லியை பிச்சு அந்த எள்ளுப்பொடியில் தொட்டு அப்படியே வாயில் வைக்க போகிறான். தயாங், அங்கிள் சாப்பிடாத. எனக்கும் சாப்பிட வேணான்னு தான் தோணுது, இருந்தாலும் அம்மா கொடுக்குறாங்களே. சாப்பிடாதடா. ஜேகே, எதுக்கு தயாங்க சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சாம்பார் ஊற்றி சாப்பிடட்டும். தயாங் அதை அப்படியே ஒதுக்கிடு. அங்கிள், எனக்கு சாம்பார்லாம் வேணாம், ஆல்ரெடி வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. என்ன தயாங் எப்போ பாரு வாமிட் வர்ற மாதிரி இருக்குன்ட்டுக்கிட்டே இருக்கா, எப்போ பாரு அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா தயாங்கோட பாடியை செக் பண்ணிட்டுருக்காங்க. தென் அவனுக்கு ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. ஜேகே, சொல்லுங்கள். எப்போ பாரு தயாங்க்கு ஃபீவர் அடிச்சுட்டே இருக்குது, வாமிட் வருதுன்னு சொல்லிட்டே இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்களே, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படிப்பில் ஓவர் ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிறனால அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை. தயாங், நீ இந்த எள்ளுப்பொடியெல்லாம் வச்சு சாப்பிடாத. இந்தா உங்கள் அம்மா சாம்பார் நல்லா தான் வச்சுருக்காங்க, இதை ஊற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வண்டடாவே அந்த இட்லிக்கு பக்கத்தில் சாம்பாரை ஊற்றி அதை சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். ஐயோ அங்கிள், எனக்கு ஏற்கனவே வாமிட்டு வருது, இதில் நீங்கள் வேறு சாம்பாரை ஊற்றி கொடுக்குறீங்க, எனக்கு வேணாம் அங்கிள். தயாங், நீ சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்லன்னா ஓவர் டயர்டாயிரும். காலேஜுக்கு போகிற, படிக்க போகிற, தலை சுத்து தயாங். ஐயோ அங்கிள், எனக்கு வேணாம். நீ இப்படிலாம் சொன்னால் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் அந்த இட்லியை பிச்சு அப்படியே சாம்பாரில் தொட்டு தயாங்க்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். தயாங்கால அதை சாப்பிடவே முடியலை. அப்படியே ஜேகேவோட ஹேண்டை தட்டி விடுறான். அங்கிள் போதும், வேணாம். தயாங் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்கான். அப்படியே தயாங்க்கு கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. அப்படியே அந்த தட்டுலேயே வாமிட் எடுத்து வச்சிடுறான். இப்போ அப்படியே ஜேகே தயாங்கோட ஃபோர்கிட்ட பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை, சரி விடு, நீ சாப்பிட வேணாம். டே, சொல்லு ஜேகே. நானே கொண்டு போய் தயாங்க அவனோட காலேஜில் விட்டுறேன். ஏன் ஜேகே, என்னாச்சு தயாங்க்கு? அன்றைக்கி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன, அப்போ சரியாயிடும்னு நினச்சா அப்போலேருந்து இன்னும் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான். எதுக்காண்டி? ஏன் என்னாச்சு அவனுக்கு? எதுவும் பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றுமே இல்லை. அதான் நான் தான் சொல்கிறேன்ல, படிப்பில் ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறனால
அவனுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி வாமிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சரியாயிரும், சீக்கிரம் சரியாயிரும். அதுக்கு தான் சொல்கிறேன், இவன்ட்ட எப்போ பாரு படிச்சுக்கிட்டே தெரியாதரான்னு கேட்குறானா. படிச்சு இப்போ என்ன கோட்டையை வாடகை கட்ட போகிற? எப்போ தயாங், நீ காலேஜுக்கெலாம் ஒரு 1 வீக் போவேணாம், நீ வீட்டில் இரு அப்படின்ற மாதிரி. இப்போ தயாங்கோட அப்பா தயாங்கிட்ட சொல்ல, அப்பா படிக்காமல் எப்படியே இருக்க முடியும்? தயாங் பேசாத, நான் பேசிக்கிறேன். ஏய் விடுடா, அவன் காலேஜுக்கு போட்டோம், நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன். சரி, இப்போ நான் தயாங்க கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட அப்பாட்ட ஜேகே பேசிட்டு இப்போ தயாங்க கூப்பிட்டுட்டு போகிறான். தயாங்கோட பேக்கை ஜேகேவே தூக்கிக்கிறான். இப்போ தயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு ரொம்ப கேரிங்காக கூட்டிகிட்டு போகிறான். தயாங் பார்த்து வா, டைல்ஸு புரியுதா, உங்கள் அம்மா இப்போ தான் தொடச்சி விட்ருக்காங்க. ஐயோ அங்கிள், எனக்கு வாந்தியாக வருது, இப்போ நான் காலேஜ் போகணுமா? காலேஜ் போக வேணாம், எங்கள் வீட்டில் வந்து இருக்கியா, ரெஸ்ட் எடுக்கியா? எனக்கு படிக்கணும்னு தோணுதே. என்னடா இப்படி சொன்னால் அப்படி சொல்கிற, அப்படி சொன்னால் இப்படி சொல்கிற, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை அங்கிள், என்னால் முடியலை, எனக்கு ஓவர் டயர்டாக இருக்குது. சரி வா, நீ வேற சாப்பிடாமல் இருக்கல, வாமிட்டாக எடுத்துகிட்ருக்கல, அதனால தான் உடம்புல வந்துட்டு தெம்பு இல்லாமல் ஓவர் டயர்டாகிற. போகிற வழியில் ஏதாவது ஜூஸ் கடை இருக்கும், அங்கே ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட சொன்னோன்னே ஜூஸுன்ற பேரை கேட்டோன்னே அவனுக்கு வாமிட் வருது. ஏய் இப்படிலாம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா குழந்தைக்கு ஆகாதுடா, ஏதாச்சும் கொஞ்சமாவது உள்ளே போனால் தான் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், புரியுதா? அதனால் நீ வாமிட் வருதுன்றதை தாண்டி வயிற்றில் பேபி இருக்குது, அதுக்கு தெம்பு இருக்கணும்னு நினச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டு தொலை, ஏன் உசுரம் வாங்குற? அங்கிள் என்ன அப்பா கிட்ட எப்படி இதை சொல்ல போகிறீங்க? ஹே தயாங், அதை பற்றி இப்போ எனக்கு எந்த ஒரு திங்கிங்கும் இல்லை. உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் ஏற்றுக்குருவானான்னு தெரில. தென் ஒன்றையும் என்னால் விட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. பார்ப்போம், எவ்வளோ தூரம் போகுதோ போட்டோம், பார்ப்போம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போக மாட்டேன் தயாங், போக மாட்டேன். சாரி தயாங், உன்னை இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறீல, ஐ எம் ஸோ சாரி. ஐயோ அங்கிள், இப்படி நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, என்னால் நிற்கவே முடியல, மூச்சு வாங்குது அங்கிள். சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கேரிங்காக தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே காரில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு இப்போ ஜெக்கியும் போயிட்டு காரை ட்ரை பண்ணுறான். இப்போ ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போதே வழியில் ஒரு ஜூஸ் கடையை தான் பார்க்குறான். அங்கே போயிட்டு வண்டியை ட்ராப் பண்ணுறான். அங்கிள், எனக்கு ஜூஸ்லாம் வேணாமே. ஏய் இப்போ தானே சொன்னேன், நீ சாப்பிட்டாதான் குழந்தைக்கு ஒட்டும், தயவு செய்து குழந்தைய நினச்சிட்டு கொஞ்சமாவது ஜூஸ் குடிடா. பாரு, பழங்கள் நிறையா சாப்பிட்ணும், புரியுதா? அதனால உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்ன பழம் கொடுத்தாலும் மறக்காமல் சாப்பிட்ரு, புரியுதா அப்படின்ற மாதிரி ஜேகே தாங்கிட்ட கேட்க தாங்கும் தலையாட்டுறான். இப்போ ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணுறான், ஆப்பிள் ஜூஸ். தென் அவங்களும் அடித்து கொடுக்குறாங்க. தாங் குடிக்கிறான், அவனால் குடிக்க முடியல, ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, அங்கிள் என்னால் முடியலை, எனக்கு வேணாம். ஹேய் என்னடா தயாங்கா, காலையில் இட்லியும் சாப்பிடல, வாமிட் எடுத்து விட்டுட்ட, வயிற்றுல ஒன்றுமே இருக்காதுடா, குழந்தைக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஸ்டொமக் மேலே ஹேண்டை வச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கான் ஜேகே. இங்கே பாரு என் செல்லல, என் தங்கல, கொஞ்சோண்டு குடிடா ப்ளீஸ்டா. அங்கிள், இந்த கேரிங் எனக்கா இல்லை பேபிக்கா? ஏய் உனக்கும் தான் பேபிக்கும் தான், புரியுதா? ஏன்னா நீயும் ஒன்றுமே இல்லாமல் இருக்க, சாப்பிடாம இருக்க, உடனே நினச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, வயிற்றில் இருக்கிற குழந்தைய நினச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. தயாங் குடிச்சிரு, தயாங் குடிச்சிரு, நான் சொல்கிறத கேளு. வாமிட் வருதுன்னு நினச்சா தாண்டா வாமிட் வரும், அதெல்லாம் நினைக்காத, குடி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பாவமா ஜேகே தாங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி கெஞ்சாதீங்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் குடிக்கிறான். அவனால் குடிக்கவே முடியல, உமட்டிக்கிட்டு இருக்கு. அங்கிள் கொஞ்சம் தான் குடிச்சிரு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ தயாங்கும் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டான். அங்கிள் வாமிட் வருது. ஏய் வாமிட் வருதுன்னு நினைக்காத, ஒன்றும் இல்லை, வா வா நடந்து கொடு, ஒன்றும் இல்லை, வாமிட் வர்றது நடந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஹேண்டை ஜெக்கி பிடிச்சி அப்படியே வாக்கிங் மாதிரி நடக்க வச்சிட்ருக்கான். அங்கிள் மூச்சு வாங்குது. சரிடா வா, காலேஜுக்கு போகணுமா நீ? பாரு இங்கே 1 டே ரெஸ்ட் எடுத்துரு, என்னோட வீட்டில் இருடா. உன்னை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குதா, எப்போ பாரு காலேஜ் போகிறேன்ட்டு. பாரு பேபியை வயிற்றில் வச்சிட்ருக்கா, காலேஜ் போய் படித்தேன்னா ஓவர் டயர்டாகும். சொல்கிறத கேளுதா, நான் சொல்கிறத கேளு, என் வீட்டுக்கு வா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஐயோ அங்கிள் எக்ஸாம் வருது. ஏன்டா எக்ஸாம்னு உயிரை வாங்குற? எக்ஸாம் தான் இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமா? ஆனால் எனக்கு நீ தான் முக்கியம், நம்மளோட பேபி தான் முக்கியம். நீயும் ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம பேபியும் ஏன் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜெகே ஓவர் கேரிங்காக தேங்க்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். தேங்க் ஒரு மாதிரி ஷை ஆகுது. தென் நீயும் இப்படி ஆகி நம்ம பேபியும் ஏன் கஷ்டப்படுத்துகிறேன்ற மாதிரி இப்படி சொல்கிறது தேங்க் ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறான். இதை ஜெகே பார்க்குறான். என்னடா சிரிக்கிற? ஆனால் தயாங் வெக்கப்படும் போது ஓவராக க்யூட்டாக இருக்க. ஐயோ அங்கிள் எதுக்கு இப்படி கலாய்க்கிறீங்க? ஏய் உண்மையை தான் தயாங் சொல்கிறேன், போய் சொல்லலை. இங்கே பாரு சொல்கிறத கேளு, என்னால் முடியலை. நாளுக்கு நாள் உன் பக்கத்துலேயே இருந்து உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். தென் உங்கள் அப்பங்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன் பக்கத்துலேயே தாண்டா இருப்பேன். அவன் வேற ஆஃபீஸ்க்கு வா வேலையை பாருண்டுக்கு இருக்கான். என்னால் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக முடில. நீ வேறு காலேஜுக்கு வேறு போயிட்டுருக்க, அங்கேயும் போயிட்டு வாமிட் எடுத்துகிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா நான் என்னடா பண்ணுவேன்? உன்னை பற்றின திங்கிங் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க, என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கு தான் தயாங்க சொல்கிறேன், நீ காலேஜுக்கு போவேனா என்னோடய வீட்டில் வந்து இரு. இங்கே பாரு என்னோடய மெய்டை உன்னை நல்லாவே பார்த்துக்குருவாங்கடா. என்னோடய வீட்டில் ரெஸ்ட்டு தயாங். என்னால் உன்னை விட்டுட்டு அப்படிலாம் போயிட்டு ஒர்க் பண்ண முடியலை. ஏன்னா காலேஜில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற திங்கிங்கே மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சாப்பிட்டியா, குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தியா அப்படின்ற மாதிரியே எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு தயாங். ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, கெஞ்ச வைக்காத அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே ஓவராக தாங்கிட்ட கெஞ்ச தயாங்கும் ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு சரி அங்கிள் ஓகே நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஜேகேக்கும் இப்போ தான் கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்குது. தென் என்னென்னா டெய்லியும் தயாங்க காலேஜுக்கு, அதாவது தயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டெய்லியும் ஜேகே தான் போயிட்டு காலேஜில் விட்டுட்டுருக்கான். அப்போல்லாம் சொல்லுவான் வேணாண்டா காலேஜ் போகாதுன்னு. ஆனால் தயாங் கேட்க மாட்டான். இவனுக்கு அவனை பற்றியே ஓவராக திங்கிங் வரும். அவன் எப்படி இருக்கானா, சாப்பிட்டானா, வச்சானா, வாமிட் எடுக்கிறானா, மயக்கம் போட்டு விழுந்துட்டானா அப்படின்ற மாதிரி இவன் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருப்பான். அதுதான் இப்போ தயாங்கிட்டே சொல்லி என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறான்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. தயாங்கும் ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ தயாங்க கூப்பிட்டுட்டு ஜேகே அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். ரொம்பவே பெரிய வீடு. இப்போ அப்படியே போயிட்டு டோர் நாக் பண்ணுறான். மெய்ட் ஆண்டி தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே தம்பி வாங்க தம்பி. ஆண்டி தயாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவான். அது வந்துட்டு ஃப்ரூட்லாம் நிறையா கொடுங்க, தயிர் கொடுக்காதீங்க, தென் பால் சோறு கொடுங்க, அப்புறம் வந்துட்டு காய்கறி ஐட்டம்ஸ்லாம் நிறையா தயாங்க்கு சமைச்சு கொடுங்க. அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு ஊடால வந்துட்டு ஒரு மாதிரி டர்மரிக்கு பால் கொடுங்க. அப்புறம் வந்துட்டு பப்பாளி கொடுத்துடாதீங்க தயாங்க்கு, ஓகேவா, கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஓவர் கேரிங்காக தயாங்க பற்றிட்டு நினச்சிக்கிட்டே என்னென்ன தயாங்க்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மெய்ட் ஆண்டிகிட்ட ஷெடியூல் போட்டுட்ருக்கா, ஃபுட் ஷெடியூல். அவங்க வாயை பொழந்துட்டு இப்போ ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே தம்பி என்ன இப்போல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க? பாருங்கள் நானும் குழந்தெல்லாம் பெற்று பேரம்பெத்தியெல்லாம் எடுத்துகிட்டேன். எனக்கு தெரியும் தயாங்க எப்படி பார்த்துக்கணுன்னு. ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா? நீங்கள் கிளம்பி போங்க தம்பி, நான் வந்துட்டு தயாங்க பார்த்துக்கிறேன். தயாங் வா வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இப்போது மேடான்ட்டி வீட்டுக்குள்ளே கூப்பிட அப்படியே ஜேகே தயாங்கோட ஹேண்டை பிடிக்கிறான். தயாங் பார்த்துருப்பேல அங்கிள் போட்டுமா? ஐயோ அங்கிள்
நீங்கள் போங்க, அப்பா தேட போகிறாங்க, நான் என்னைய பார்த்துக்கிறேன். ஏய், உனைய நீ பார்த்துக்குருவியாக்கும்? ம், எப்பட்றா பார்த்துக்குருவ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாந்தி எடுத்த பாரு, சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்ச பாரு. ஐயோ ஆண்டி, இவன் சாப்பிட மாட்டேன்னுலாம் சொல்லி அடம் பிடிப்பான். நான் வேணா வீட்டில் இருக்கணுமா? தயாங்கோட அப்பாட்ட ஃபோன் அடித்து இன்றைக்கி நான் லீவு சொல்லிடட்டுமா? ஐயோ தம்பி, நான் தான் இருக்கேல, நான் தயாங்க பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி. இப்போ மேடாண்டி சொல்ல, தயாங்க விட்டுட்டு பிரிய முடியாத ஒரு பர்சனா. தயாங்கா டைமுக்கு சாப்பிட்றணும், புரியுதா? மேடாண்டி என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாமிட் வருதுன்னு சொல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்ணும். நான் அப்பைக்கு மேடாண்டிக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், தென் என்கிட்ட நீ பேசிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே அப்படியே தயங்கிட்ட கேட்க, ஒரு வேளை இப்போ நான் காலேஜுக்கு போயிருந்தேன்னா எப்போ என்கிட்ட பேசியிருப்பீங்க? எப்படி பேசியிருப்பீங்க? அதனால தானே உன்னை காலேஜுக்கு போக விடாமல் இங்கே வீட்டில் வந்து உட்கார வச்சிட்ருக்கேன். எப்போ தயாங், டைமுக்கு சாப்பிட்ரு. அங்கிள் வேணா உன் கூட இருக்கட்டுமா? ஐயோ அங்கிள் வேணாம், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தயாங் சொல்ல, சரி ஆண்டி பார்த்துக்கோங்க, டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, மறந்துடாமல் டர்மரிக் பால் மறந்துடாமல் கொடுங்க, அப்புறம் வந்துட்டு பப்பாளி கொடுத்துடாதீங்க. ஐயோ தம்பி, இதே எத்தனை தடவை தான் சொல்வீங்க? நீங்கள் கிளம்பி போங்க, நான் தயாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. மெயினாண்டியும் ஜேகேவை தள்ளாத குறையாக பிடிச்சி தள்ளிட்டுருக்காங்க. ஜேகேனா போகவே முடியாமல் தயாங்கையே ஒரு ஏக்கமாக பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போகிறான். ஒரு மாதிரி தலையை ஆட்டிட்டு பார்த்துக்கோன்ற மாதிரி. தயாங்கும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தலையாட்டிக்கிறான். இப்படியே போயிட்டு ஜேகேவும் காரில் ஏறி உட்காந்துட்டு, தயாங்கா சாரி தயாங்கா, உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கேன், இதை உங்கள் அப்பன்ட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில, சொன்னால் அவன் ஏற்றுக்குருவானான்னு தெரில, அவன் ஏற்றுக்கலைனாலும் நீ தான் என் பொண்டாட்டி, அவ்வளோதான். ஜென்மத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன் தயாங்க, அவன் ஏற்றுக்கலைனா உனைய நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், தனியாக கூட்டிகிட்டு வந்து வச்சு நான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி இவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். தென் என்னன்னா, எப்பட்றா ஜேகேக்கும் 40 வயசு தான், தயாங்கோட அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எப்படி தயாங்கோட அப்பா ஏற்றுக்குருவார்? மாட்டார்ல. அதை தான் இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்கா. இருந்தாலும் தயாங்கையும் வந்துட்டு ஜேகேவால் விட முடியாதுல்ல, ஏன்னா அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ல, அது இவனால் தானே. அதனால் எப்படி தயாங்க விட்டு கொடுக்க முடியும்? அதனால் தயாங்கையும் விட்டு கொடுக்க முடியல, அவனோட ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்க முடியல. எப்படியாவது ஃப்ரெண்டை சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவர் வந்து சம்மதிக்கலைனாலும் தயாங்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக வண்டியை ட்ரை பண்ணிட்டு இப்போ ஆஃபீஸில் தான் போயிட்டு நிப்பாட்டுறான். அங்கே எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜேகே போகிறத பார்த்துட்டு எல்லாருமே எந்திரிச்சு நின்று பவ் பண்ணுறாங்கடா. தென் என்னன்னா, தயாங்கோட அப்பாவோட ஆஃபீஸோட ஷேர் ஹோல்டர் தான் நம்ம ஜேகே, தென் வைஸ் பிரசிடெண்ட். அதனால் அவனுக்கு எல்லாருமே பவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே உண்மையும் தலையை ஆட்டிட்டு இப்போது தயாங்கோட அப்பாவோட டோரை தான் போயிட்டு நாக் பண்ணுறான். இப்போ அவங்களுமே உள்ளே வாடா ஜேகே, உனக்குலாம் என்ன ஃபார்மாலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்க, ஜேகேவும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே தயாங்க அப்பா கேபின்குள்ளே போக, என்ன ஜேகே தயாங்க கொண்டு போயிட்டு காலேஜில் விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜேகேவும் தலையை ஆட்டுறான். தென் அவன் காலேஜுக்கு போகல, ஜேகேவோட வீட்டில் தான் இருக்கான். அது ஜேகேவால் சொல்ல முடியாதுல்ல, அதனால் அவனும் தலையை ஆட்டுறான். பரவாயில்ல ஜேகே, என்னோட பையனுக்கு இன்னொரு அப்பா அம்மா இருந்து பார்த்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தண்ணி குடிச்சிட்டு இருந்திருப்பான். தென் அதை அப்படியே துப்பிட்டான், தயாங்கோட அப்பா மூஞ்சிலே துப்பிட்டான். ஏய், இப்போ நான் என்ன சொன்னேன், நீ ஏன் மூஞ்சில் துப்பி விட்டுட்ருக்க? எதுக்கு இப்போ உனக்கு புறையரிச்சு? அது அது ஒன்றும் இல்லைடா, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஓவராக வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகுறான். ஜேகே என்னாச்சு? ஆர் யூ ஓகே? ஏன்னா உனக்கு ஃபீவர் அடிக்குதா என் பையன் மாதிரி? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யார் வரா? ஒன்றுமே கிடையாது, நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, தென் அதுக்காண்டி தான் எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓ அப்படியா, சரி ஜேகே, நீ ஒரு வேலை பண்ணணும். சொல்லுடா. இப்போதைக்கு நீ வந்துட்டு பிரேசில் போகணும். என்னது? ஆமாடா, இதுக்கு இவ்வளோ ஷாக்காகிற? பாரு, நீ பிரேசில் போ, தென் அங்கே ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு 2 வீக் நீ அங்கே தான் இருக்கணும். என்னது 2 வாரமா? அதெல்லாம் என்னால் முடியாது. 2 வாரம் தானடா, 1 மாதம்லாம் இப்போலாம் நீ ஊருக்கு போயிருக்கல, இப்போலாம் 2 வாரத்துக்கு போக மாட்டேன்ட்டு இருக்க. டேய், அப்போல்லாம் போனேடா, இப்போ போக முடியாதுடா. எதுக்கு? ஏன்? சொல்கிறது கேளு. ஏன்னா
அது வந்துட்டு பாரு, நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வாடா. ஏய், எனக்கு இங்கே ஆஃபீஸை பார்த்துக்கணும். இங்கெல்லாம் நம்ம இல்லைன்னா வேலையை பார்க்க மாட்டாங்க எவனும். இங்கேருந்து நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன், நீ பிராசில் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஜேகே தயங்கோட அப்பாட்ட சொல்ல, டேய் என்னடா ஜேகே, எப்பயுமே நீ தானே போவ? எப்பயுமே நான் தான் போவேன். இப்போது என்னாலலாம் போக முடியாது. நீ போயிட்டு வா. என்னாலலாம் போக முடியாது தயாங்க விட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுட்டு தயாங்க விட்டுட்டு போக முடியாதுன்ற மாதிரி டக்குன்னு பேசிடுறான். என்னது, தயாங்க விட்டுட்டு போக முடியாதா? அப்படியா சொன்னேன்? உன் காதில் அப்படி விழுந்திருக்கும். நான் அப்படிலாம் சொல்ல, தனியாக போக முடியாது அப்படி தான் சொன்னேன். அதுதான் உன் காதில் அப்படி விழுந்திருக்கு. என்னது, தனியாக போக முடியாதா? இத்தனை நாள் தனியாக தானே போயிட்டு வந்த, இப்போ என்னாச்சு உனக்கு? ஐயோ, இப்போ போக முடியாதுன்னு சொன்னால் விட்டேன், நீ போயிட்டு வா. ஏன்டா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுருக்க? இங்கே பாரு, அந்த டைம் நான் போகல, பிஸ்னஸ் மீட்டிங். நான் இங்கேருந்து ஆஃபீஸை பார்த்துக்கிறேன், தயவு செய்து நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஜேகே தயாங்கோட அப்பாட்ட சொல்ல, அவரும் ஏதோ பண்ணி தொல்லடா லூசு பயலை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிரேசிலுக்கு கிளம்புறதுக்கு தான் ரெடி ஆகுறாரு. இப்போ ஜேகேவும் மனசுக்குள்ளே ஒரே நிமிஷத்தில் அவன்கிட்ட எல்லாத்தையும் உளறிடுப்ப ஜேகே. எப்போ பாரு தயாங்கை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே அவனோட ஃபீலிங்ஸ் அவனுக்குலாம் அதிகமாக வர வர எல்லாத்தையும் உளறிடுவ பொழுக்கு. எத்தனை நாள் தான் இதை இவங்கிட்ட மறைக்கிறதுன்னு தெரில, சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலை. ஐயோ, உனக்கு ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஆஃப்டர்நூன் ஆகுது. ஜேகே இப்போ தான் இது மேடாண்டிக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ மேடாண்டி, டேங்க்கிட்ட ஃபோனை கொடுங்களே. டேங்க் தூங்கிட்டுருக்கான் தம்பி. ஓ, சாப்பிட்டானா? பால் கொடுத்தீங்களா? காய்கறிலாம் கொடுத்தீங்களா? எதையுமே சாப்பிடல, வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான். ஐயோ, அவன் அப்படி தான் வாமிட் எடுப்பான், நீங்கள் கொடுக்க வேண்டியதானே? பாருங்கள் தம்பி, இந்த டைமில் இப்படி தான் இருக்கும், சாப்பிடலாம் ஒப்பாது. எப்படி ஃபோர்ஸ் பண்ணியா ஊட்டி விட முடியும்? சாப்பிட்றது உடம்புல ஒட்டணுன்றக்காண்டி சாப்பிட்டது பூரா வெளில வரும்போது என்ன பண்ண முடியும்? ஏதாவது கொஞ்சமாவது உள்ளே ஒட்டும்ல. இப்படி நீங்கள் விட்டிங்கன்னா எப்படி? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இருங்க, நான் கிளம்பி வரேன். ஐயோ தம்பி, நீங்கள் ஆஃபீஸை பார்த்துக்கோங்க, எனக்கு ஆஃபீஸோட தாங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் ஆஃபீஸில் இல்லாமல் அப்படியே அந்த வேலையெல்லாம் தூக்கி பிஏ கிட்ட கொடுத்துட்டு நேராக ஜேகே கிளம்பி வீட்டுக்கு தான் வரான். வந்து இப்போ வீட்டு டோரை நாக் பண்ணிகிட்ருக்கான். மேட் ஆண்டி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டி, தயாங்குங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான் தம்பி. தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் பாலும் என்ன சாப்பாடு செஞ்சீங்க? நீங்கள் தான் பால் சாதம் கொடுக்க சொன்னீங்களா, அதான் செஞ்சுருக்கேன். அதையும் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுங்க, நான் போய் ஊட்டி விடுறேன். ஐயோ, தூங்கிட்டு இருக்கிற தம்பியை போயிட்டு எதுக்கு சுப்புறீங்க? ஐயோ, வயிற்றில் ஏதாவது இருக்கணும்ல, இப்படி தூங்கிட்டு இருந்தானா வாந்தி எடுத்துகிட்டே தான் இருப்பான், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடாண்டிகிட்ட வாங்கிட்டு இப்போ நேராக ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு பார்த்தா தாங்க ரொம்ப டயர்டாக தூங்கிட்டுருக்கான். இப்போ தாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு, தயாங் எந்திரி, தயாங் தயாங் அங்கிள் டயர்டாக இருக்குது, வாமிட் வருது. பாரு, கொஞ்சோண்டு சாப்பிடு, எந்திரி எந்திரி சொல்லல, தங்கோல எந்திரா, ஏய் கொஞ்சோண்டு சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி தயாங்கோ சுப்பிக்கிட்டே இருக்க. இப்போ தயாங்கோ டயர்டாக எழுந்திரிச்சு உட்காரான். எனக்கு வேணாம் அங்கிள். இங்கே பாரு, கொஞ்சோண்டு சாப்பிடு, பால் சாதம் தான் கொமட்டாது, அதுக்காண்டி தானே பால் சாதம் செய்ய சொல்லியிருக்கேன். இந்த சாப்பிடு சாப்பிடு. வேணாம் அங்கிள், பாரு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே போயிட்டு தயாங்க்கு ஊட்டி விட்டுருக்கோம். தென் தயங்கால சாப்பிடவே முடியல. டேய், வேலையை விட்டுட்டு உனக்காண்டி ஓடி வந்திருக்கேன்டா, தயவு செய்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியே ஒரு மாதிரி பாவமாக வச்சுட்டு ஜேகே தயங்கிட்ட கேட்க, தயங்கால மறுப்பும் சொல்ல முடியாமல் சாப்பிட்றான். அவனால் சாப்பிடவே முடியலை. இப்போ டோர் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. மேடாண்டி போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே சாக்கு. ஆண்டி, ஜேகேங்க. அது வந்து தம்பி இங்கே தான் இருக்காங்க, கூப்பிடுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ மேடாண்டி அப்படியே வந்து ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஜேகே தம்பி, தயாங்கோட அப்பா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஜேகேக்கு ஒரு பக்கம் பார்த்துருது. தயாங்கா அழுகையே வந்துச்சு, ஐஸ்லேருந்து டேஸ் தேங்குது. தயாங், இப்போ எதுக்கும் அழுகுற? அப்பா வந்துட்டாங்க, பயமாக இருக்கு அங்கிள். டேய், நோய் இருக்கும்போது எதுக்கூட அழுகுற? பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஒழுகாத, இந்த ரூமை விட்டு வெளில வராத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தாங்கிட்ட சொல்லிட்டு இப்போ அப்படியே வீட்டை அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். டேய் என்னடா, நீ என்ன பிரேசில் போகலையா? பிரேசில் போகிறேன்னு தானே கிளம்பி போனேன்,
அப்புறம் நான் இங்கே வந்து நிற்கிறா என்னாச்சு? அதை விடு, நீ எதுக்கு ஆஃபீஸை விட்டு இங்கே வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக தலைவலி வந்துச்சு, அதான் பிஏ கிட்ட விட்டுட்டு இங்கே வந்தேன். சரி ஜெகே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எப்படி வந்து உட்காரையா? அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெகேவும் வந்துட்டு அப்படியே அவங்களோட அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறான். இப்போ அவருமே ஃபோனெல்லாம் எடுத்து நோண்டிட்டு உலகம் எவ்வளோ கெட்டு போயிருக்குல்ல ஜெகே அப்படின்ற மாதிரி கேட்கா. ஜெகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்லிட்டுருக்கா? பிராசிலுக்கு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு உலகம் எப்படி கெட்டு போய் கிடக்குன்னு என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா. என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே இப்போ ஜெகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏய், என்ன தான் அந்த ஃபோனில் இருக்கா? என்னத்துக்கு ஃபோனை நோண்டிகிட்ருக்கா? அது ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு, அதான் பார்த்துட்ருக்கேன். என்ன வீடியோ? அதை நீயே பாரு, ஒரு பொறுக்கி பையன், இந்த வீடியோவை நீயே பாரு அப்படின்ற மாதிரி இப்போ தயங்கோட அப்பா ஜெகிக்கிட்ட அந்த ஃபோனை கொடுக்குறாரு. தென் அதில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, ஜெகே லாஸ்ட்டாக அந்த ஜூஸ் ஷாப்பில் வச்சு டேங்க்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துருப்பான். அந்த டேங்க் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போ வந்து ஜேகே வந்து டேங்கோட ஸ்டொமக்கை தொட்டு பார்த்துட்டு நம்ம பேபி வயிற்றுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்ல. இதெல்லாம் அங்கே வீடியோவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அப்படியே டேங்கோட அப்பாவை பார்க்குறான். உன்னை என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி உன்னை ட்ரோவி என் கூடயே வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கேன் ஜேகே, சுற்றிட்டு இருந்திருக்கேன். எவ்வளோ கேவலமான புத்தியில் இருந்திருக்க நீ, எவ்வளோ இதான் என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்க. என் பையன்கிட்டயே எப்படி ஜெகே உன்னால் இப்படிலாம் இருக்க முடிஞ்சிருக்கு? எப்படி, ஏன் ஜெகே இப்படி பண்ணிட்டுருக்க? இப்போ என் பையன் எங்க? என் பையனை எங்கடா? அது அது வந்து அது வந்து என்ன? அது வந்து இங்கே தானே இருக்கான், கூப்பிடு. தெரியும், எனக்கு தெரிஞ்சனால தான் உன்னை பிராசில் போக சொன்னேன். அப்போ நீ போகாமல் தயாங்க விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னேன்ல, அப்பே தெரியும்டா, எனக்கு தெரியும் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. பாரு, என்னோட பிஏ இவ்வளவோ தடவை என்கிட்ட சொன்னான், உங்கள் 2 பேர்த்த வச்சு ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி பார்த்துட்ருக்கேன்னு என்கிட்ட சொன்னான். ஆனால் நான் அப்போல்லாம் அதை நம்பலை. இப்போ நம்புகிறேன்டா. என் பையனை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன் ஜெகே. எவ்வளோ இதாக என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க. துரோகிடா நீ, துரோகி, நம்பிக்கை துரோகி. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டுருக்க. என் பையனை ஏமாற்றி இப்படி ஆக்கி விட்டுட்டு என்னடா நான் உனக்கு பாவம் செஞ்சேன்? உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எதுக்கு என் வாழ்க்கையில் விளாண்டுட்டுருக்க ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட அப்பாலாம் ஜெகிட்ட பேசிகிட்ருக்க. ஜெகியோட ஐஸில் டேர்ஸ் திங்குது. டே ஜோன்வோ, இங்கே பாரு ஜோன்வோ, சத்தியமாக சொல்கிறேன், தயாங் அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் தயாங்கை விட்டுட்டு நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, உனக்கு ஆமாம், நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிட்டேன். ஸோ சாரிடா, சாரி, என்னை மன்னிச்சுக்கூட ஜோன்வோ. அதுக்காண்டி எப்படி தயாங்க என்னால் விட முடியும்? இங்கே பாரு, எனக்கு தயாங்க மேட்ச் பண்ணி வை, அவனை கேர் பண்ணி பார்த்துக்கிருவேன். எப்பயுமே, இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே கேர் பண்ணி பார்த்துக்கிருவேன். உன் வயசு என்ன? தயாங்கோட வயசு என்னடா? அவன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. உனக்கு 40 வயசு. இத்தனை நாள் மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு இருக்க போய் யார் மேலேயும் உனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் பையன் மேலே இப்படி தான் இது இப்படி தான் நடந்துச்சு ஜெகே. ஏன் ஜெகே இப்படி பண்ணிட்டுருக்க? ஏய், சத்தியமாக சொல்கிறேன், உன் மகன் மேலே எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. எனக்கு எப்போ அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும் போது தான். அன்றைக்கி முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணும்போது டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க தாயங் ப்ரெக்னென்ட்டுன்னு. அதுக்கப்புறம் எப்போ என்னால் முடியும்? என்னால் தான்டா இதெல்லாம் நடந்துச்சு. நான் எப்போ தயங்க விட்டு கொடுக்க முடியும்? என்னால் தயங்க விட்டு கொடுக்க முடியாது. பாரு தயங்க, நான் உன்னையை விட ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். தயவுசெய்து எனக்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருடா ஜோன்வோ, ப்ளீஸ் ஜோன்வோ. என்னால் தயங்க இல்லாமல் வாழ முடியாது ஜோன்வோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தயாங்கோட அப்பாட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவர் எப்படா கேட்பாரு? தென் ஓவர் ஏஜ் கேப்பு. தன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இப்போ தன்னோட பையனை ஏமாத்தினதை அவரால் தாங்கிக்க முடியலை. இங்கே பாரு ஜேகே, கெட் லாஸ்ட். இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி இங்கே இருக்காத. என்னோடய பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பேபியை நான் கலைச்சிட்டு வேறு ஆளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தயாங்கோட அப்பாலாம் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஜேகே எந்திரிச்சு ஜோன்வோ, அதாவது தயாங்கோட அப்பாவோட காலரை பிடிச்சிட்டு என்னோட சொல்லிட்டுருக்கா. இங்கே பாரு, அது என்னோட பேபி, அவன் என் பொண்டாட்டி, அவன் மேலெல்லாம் நீ கையை வைக்கக்கூடாது. என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஜோன்வோ உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. என் மேலே தப்பு இருக்குன்றனால தான் இவ்வளோ தூரம் உன்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
புரியுதா? என் பாரு, என்னால் தயங்க விட்டு கொடுக்க முடியாது. அது நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலைனாலும் சரி, தயங்க என்னோட பொண்டாட்டி. அவனை என்கிட்டே விட்டுரு. என் வீட்டிலே வச்சு அவனை நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? இவ்வளோ தூரம் உங்ககிட்ட ஹைட் அண்ட் சிக்கா தயங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட எனக்கு கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு தாண்டா தோணும். ஆனால் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் தெரியுமா? இந்த இதுக்கு ரீசன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போல்லாம் நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா, என்னோட வாழ்க்கையில் எந்த ஒளிவு மறைவும் இருக்காதுடா அப்படின்ற மாதிரி நீ என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி, இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் துடிச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே தாண்டா இருந்தேன் ஜோன்வோ. எப்பாரு எனக்காண்டி உன்னோட பையனை எனக்கு மேட்ச் பண்ணி வையி. எத்தனை நாள் தான் ஹைட் அண்ட் சிக்காக கொண்டு போவேன். இப்போ எனக்கு ஹாப்பி தான். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஏன்னா இத்தனை நாள் குற்ற உணர்ச்சியில் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன், உன் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனை கேர் பண்ணி பார்த்துக்கிருவேன். அவன் கண்ணிலேருந்து கொஞ்சம் கூட டியோஸ் வடியாது. ப்ளீஸ் ஜோன்வோ, புரிஞ்சுக்கோ. எனக்காண்டி தயாங்க மேரேஜ் பண்ணி வெயி. தயாங்க விட்டுக்கொடு ஜோன்வோ. உங்ககிட்ட இது நாள் வரைக்கும் ஏதாச்சும் கேட்டிருக்கேனா? உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டிருக்கேனா? நீ போன பர்த்டே அப்போ என்கிட்ட கேட்ட, உனக்கு என்னடா வேணும் சொல்கிறேன் நான் தாரேன்னு சொல்லிட்டு கேட்டே இல்லைடா. இப்போ கேட்குறேன், எனக்கு உன் பையன் தான் வேணும். அவனை எனக்காண்டி மேரேஜ் பண்ணி வேடா ஜோன்வோ அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஜேகே இப்போது அவங்களோட அப்பா கிட்ட பேச. பாரு, அப்படிலாம் மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது. தாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பேபியை கேன்சல் பண்ணிட்டு வேறு பையனுக்கு முடிச்சு வைப்பேன். ஜோன்வோ, கெட் லாஸ்ட். என் வீட்டில் இருக்காத. எப்பயுமே தயாங்க எனக்கு மட்டும்தான். என்னால் தயாங்க விட்டு கொடுக்க முடியாது. தயாங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையும் தயாங்கையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. 2 பேருமே மைன். என்னால் 2 பேர்த்தையும் விட்டு கொடுக்க முடியாது. ஜோன்வோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே அப்படியே தயாங்கோட அப்பா காலில் விழுந்துட்டான். ஜோன்வோ, வேணாம் ஜோன்வோ, எனக்காண்டி கூட வேணாண்டா. தயாங்காண்டி தயாங்க்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என்னது? தயாங்க்கும் உனே பிடிக்கும்? இதை நான் நம்பி தாண்டா ஆகணும். சரி, அவனை வர சொல்ல நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போது தயாங்கோட அப்பா சொல்ல. இப்போ ஜெய்கிக்கும் வேறு வழி தெரில. இப்போ தயாங்க தான் போய் கூப்பிட்றான். தயாங், உங்கள் அப்பையும் கூப்பிட்றான், வா. அன்குல், வாடா, தெரிஞ்சிருச்சு. பயமாக இருக்கு. நான் இருக்கேன்ல, என்னை நம்பிட்டு வா அப்படின்ற மாதிரி ஜெய்கே கூப்பிட்ட. இப்போ தயாங்கும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஜெய்கேயோட ஹேண்டை டைட்டாக கோல்ட் பண்ணிட்டு வரான். அவனோட கை அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. இப்போ ஜெய்கே பார்க்குறான். தயாங், என்னாச்சு? எதுக்கு இப்படி உன் ஹேண்டு ஜில்லுன்னு இருக்கு? பயமாக இருக்கு அன்குல். பயப்படாத, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயிக்கவும் தயாங்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே ஸ்டெப்லேருந்து இறங்கும் போதே தயாங் பையா இறங்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி அப்படியே தயாங்க ஸ்டெப்லேருந்து இறக்கி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே தயாங்கோட அப்பா முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான். கேளு தயாங், உனக்கு ஜெகேவை பிடிக்குமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க. அப்படியே அந்த செகண்டு தயாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஜெகேவோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜெகே தயாங்க பார்க்குறான். ஒன்றும் இல்லை தயாங், பயப்படாத, உண்மையை மட்டும் சொல்லு, நான் கூடயே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிகிட்டு இருக்கோ. அப்படியே தயாங்க்கு அங்கே ஏசியெல்லாம் ஓடுது, ஃபேன்லாம் ஓடுது, சல்லுன்னு வேர்க்குது. ஏய், எதுக்குள்ள அப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேவும் அவனோட ஹேண்ட் கர்ச்சிப் எடுத்து தயாங்க்கு வைப் பண்ணி விட்டுட்ருக்கான். ஒன்றுமே இல்லை தயாங், ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு, பதட்டப்படாத, உண்மையை மட்டும் சொல்லு. ஒன்றுமே இல்லை. இப்பெல்லாம் பதட்டப்படாத, உனக்கு ஓவர் ஸ்வெட் ஆகுது, முடியாமல் போயிடும். நான் கூடயே தான் இருக்கேன் தயாங், ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஹேண்டை ரப் பண்ணி கொடுத்துட்டே இப்படி பேசிகிட்டு இருக்கான். தயாங்கோ ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விடுறான், தன் பெருமூச்சு வாங்குறான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓவராக ப்ரீத்லெஸ் ஆகுது, பேச முடியல, பயம் அவனுக்கு. தயாங் ஒன்றும் இல்லை. டே, ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்க தயாங்க, விடேண்டா, அவனால் பேசவே முடியலை. ஏய், என்னடா நடிச்சிட்ருக்கீங்களா 2 பேரும்? என்னடா நடிச்சிட்ருக்கோம்? நான் தயாங்க மேலே லவ் ஃபாலில் இருக்கேன், தயாங்க என் மேலே லவ் ஃபாலில் இருக்கான், விட்டு கொடுத்துறேன் எனக்கு தயாங்க அப்படின்ற மாதிரி
அப்படியே தயாங்கோட அப்பா கிட்ட ஜேகே கேட்க, ஆனால் ஜோனுவை வந்துட்டு விட மாட்டாரு. தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வாடா வீட்டுக்கு போன்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்கா. தயாங் தேம்பி தேம்பி அழுகுறான். தன் பிரீத்தில் சாகுது. ஏ ஏ ஏ வேணாண்டா வேணாம், அவனுக்கு பிரீத்தில் சாகுது. ஜோனுவோ ஏன் ஜோனுவோ இப்படி பண்ணுற? தயாங் தயாங் அழுகாத தயாங் அழுகாத தயாங் அப்படி சொல்லிட்டு ஜேகே தயாங்க காம் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜோனுவை பார்த்து, அதாவது தயாங்கோட அப்பாவை பார்த்து, டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? தயாங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அவ்வளோதானே, கூட்டிகிட்டு போ ஜோனுவோ கூட்டிகிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் தயாங்க எப்பயுமே மைண்ட் அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. தயவுசெய்து பேபியை கலைச்சிடாத. உன் கூட தயாங்க இருக்கணும்னு நினைக்கிறியா? இருந்துட்டு போட்டோம், எனக்கு கவலை கிடையாது. ஆனால் தயாங்க மைண்டா, அவன் வயிற்றில் இருக்கிற குழந்தைய கலைச்சிடாத. என்னால் தாங்கிக்க முடியாது ஜோனுவோ, தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாங்காண்டி ஃபீல் பண்ணி ஜேகே அழுதுட்ருக்கான். அப்படியே இந்த காதலை பார்க்கும்போது ஒன் சைடு ஜேகே அழுகிறது, ஒன் சைடு தாங் தேம்பி ப்ரீத்லெஸ் ஆகிட்டு அழுகிறத இப்போது ஜோனுவை பார்க்குறாரு. அவருக்கே இது என்னன்னு புரியலை. ஒரு மாதிரி அவர் அழுகிறாரு, அவருக்கு ஐஸ்லேருந்து டியோஸ் தேங்கி வடையுது. தென் இப்படி ஒரு காதலை யாருமே பார்த்ததில்லைன்ற மாதிரி தான் இப்போ ஜோனுவோ பார்த்துட்ருக்கா. ஏய் கூட்டிகிட்டு போடா, என் கண்ணு முன்னாடி இருந்து என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போ. ஆனால் குழந்தைய மட்டும் கலைச்சிடாத ஜோனுவோ, கலைச்சிடாத. நான் உயிரோடு இருக்க மாட்டேன். தயாங்க நல்லபடியாக பார்த்துக்கோ. உனக்கு எப்போ எனக்கு தயாங்க மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ அப்போ மேரேஜ் பண்ணி வேறு யாருக்கும் தயாங்க மேரேஜ் பண்ணி வச்சிடாத. இதுவோ நண்பனா உன்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்குறேன், உன் காலில் விழுந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஜேகே ஜோனுவிட்ட பேச, அவருக்கே அடுத்த வார்த்தை என்ன பேசுகிறதுன்னு தெரில. தென் என்னன்னா, என்னதான் இருந்தாலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜேகே, அவனும் இப்படி அழுதுட்ருக்கான். தென் தவம் இருந்து பெத்த பையன்தான் தயாங், அவனும் இப்படி அழுதுட்ருக்கானா. ஜோன்வோக்கு எப்படி இருக்கும், அதாவது தயாங்கோட அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு காதல் யுத்தம் டேகோக்குள்ளே போயிட்டுருக்கா. அந்த இடத்துல ஜோன்வோவால் வேறு எதுவுமே பேச முடியல. லைட்டாக அவரோட ஃபேஸில் ஸ்மைல், ஐஸில் டியர்ஸ் இப்படி தேங்கி நின்றுட்டுருக்காரு. ஜேகே எந்திரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி தூக்கி விட்டுட்டுருக்காரு. தென் என்னன்னா, ஜேகே ஜோன்வோவோட காலில் விழுந்துட்டு தாண்டா அழுதுட்டு இருந்திருப்பான். அதனால் தூக்கி விட்டுட்டு, புரியுதுடா உன்னோட காதல் புரியுது, என் பையன் மேலே எவ்வளவோ கேரிங்காக இருக்கேன்னு எனக்கு புரியுது, என் பையனை எவ்வளோ நீ காதலிக்கிறேன்னு எனக்கு புரிய வச்சுட்ட, என் பையனும் புரிய வச்சுட்டான். அவன் எதுவுமே பேசாமல் அவனோட அழுகையாலேயே எனக்கு புரிய வச்சுட்டான். நீ பேசியே எனக்கு புரிய வச்சுட்ட. இதுக்கு மேலே உங்கள் 2 பேர்த்த பிரிக்கிறதுக்கு நான் யார்? உங்கள் 2 பேரோட மனசும் ஒத்து போயிடுச்சு. இதுக்கு மேலே உங்கள் 2 பேர்த்த பிரிக்கிறதுக்கு நான் யார்? எனக்கு புரிஞ்சிருச்சு ஜேகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ எவ்வளோ தூரம் என் பையனை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் தாங்க எனக்கு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கேரிங்காக பார்த்துக்கிட்டது, அங்கே ஜூஸ் கடையில் வச்சுட்டு தாங்கிட்ட கேரிங்காக பேசினது, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மேடான்ட்டிட்ட கேரிங்காக பேசினது எல்லாமே எனக்கு தெரியும். நான் பிஏவை உன்னை வாட்ச் பண்ண, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் விட்டுட்டு இருந்தேன். தென் அவன் எல்லாத்தையுமே எனக்கு வீடியோ எடுத்து போட்டு விட்டுட்டு தான் இருந்தான். தென் நீ எந்த தூரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு நீ தயாங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ எதுக்கு நான் இப்படி வந்து பேசுகிறேன்னா, எதுக்கு இப்படி வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அதெல்லாம் சும்மா தான். நீங்கள் 2 பேரும் எந்த லெவலுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. ஸோ என் பையனை எந்த லெவலுக்கு நீ கேர் பண்ணி பார்த்துக்குருவேன்னு எனக்கு தெரியணும்ல. அதுக்காண்டி தான் இப்படிலாம் வந்து நான் பேசினேன். ஸோ சாரி. உனக்கு என் பையனை கொடுக்குறதுல எனக்கு எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? இது வரைக்கும் உன்னோட லைஃப்பில் இந்த மேரேஜ் லைஃப் வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ இதாக இருந்த, இப்போது உனக்கே ஒரு பர்சனை பிடிச்சி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த லெவலுக்கு என் பையன் உன்னை மாற்றிருக்கான்ல, அதை நினச்சி நான் கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன் ஜேகே. மற்றபடி நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என் பையனுக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, இதில் ஊடால வர்றதுக்கு நான் யார் அப்படின்ற மாதிரி தயாங்கோட அப்பா பேசிகிட்டு இருக்காரு. தென் ஜேகேக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு பிஏவை அனுப்பி விட்ருக்காரு. பிஏ தான் வந்துட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்து
தென் ஜேகே வந்துட்டு தயங்க கூட்டிகிட்டு போனது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது, ஜூஸ் கடையில் நின்றது, வீட்டுக்கு வந்துட்டு மேடாண்டிகிட்ட பேசினது, இது எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து ஜேகே தயங்கோட அப்பாவுக்கு அனுப்பியும் விட்டுருக்கான். ஆல்ரெடி தயங்கோட அப்பாவுக்கு ஜேகே மேலேயும் தயங் மேலேயும் ஒரு டவுட்டு, அதனால தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஆளை விட்டுருப்பாரு. தென் இது தெரிஞ்சதுக்கப்புறம் கோவம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே தயங்க பார்த்துக்கிட்ட விதத்தில் நம்ம பையனுக்கு இவன் தான் கரெக்டு பேர் அப்படின்ற மாதிரி தயங்கோட அப்பாவே ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பேசினதுலாம் சும்மா இவங்க 2 பேரும் வாயிலேருந்து உண்மை வரணுன்றக்காண்டி தான் பேசியிருப்பாங்க. தென் இதுக்கப்புறம் தயங்கோட அப்பாவும் சம்மதத்தை கொடுக்க டேக்குக்கு கூடால மேரேஜ் தாண்டா நடந்துட்டுருக்கு. தென் கல்யாணமும் முடிஞ்சு 2 பேத்துக்கும். இப்படியே ரொம்ப ஹாப்பியாக தயங்கோட ப்ரெக்னன்சி டைமில் ஜேகே விழுந்து விழுந்து தயங்க கவனிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேரிங்கான பர்சனாக தயங்க பார்த்துக்கிற. இப்படியே தயங்க்கு டெலிவரி டேட்டும் வருது. தயங்க வழியில் கட்டி துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே தயங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஒன்றுமே இல்லை தயங்க, ஒன்றுமே இல்லை, அங்கிள் கூட தான் இருக்கேன், இந்த மாமா கூடயே தான் இருக்கேன், உனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்ற மாதிரி தயங்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு போய் தயங்கிட்ட சொல்ல தயங்க வழியில் கத்தி துடிக்கிறான். பாரு இங்கே பாரு, இப்படிலாம் அழுதுனா மாமாவால் சும்மாலாம் இருக்க முடியாதுடா, நீ இப்படி அழுகிறத என்னால் பார்க்க முடியாதுடா, அழுகாதடா பொண்டாட்டி, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தயங்க காம் பண்ணுறான். ஆனால் தயங்கு வலி தாங்க முடியல, கத்தி அழுகிறான். தயாங் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம் பண்ணிட்டேன். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தயங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் ஜேகேவும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறான். தயங் புஷ் பண்ணுறான். ஜேகே தயங்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். டாக்டர் பொண்டாட்டிக்கு வலிக்காமல் பிரசவம் பாருங்கள். ஐயோ என்னையா நீ, வலிக்காமல் இப்படியா பிள்ளை பிறக்கும், அதெல்லாம் வலி வரதான் செய்யும். அவன் வலியில் அழுகிறத விட நீ தான் அழுதுட்டுருக்க, அவனுக்கு நீ தான் தைரியம் சொல்லணும், தயவுசெய்து உன் அழுகையை காம் பண்ணிவிட்டு அவனுக்கு நீ தைரியம் சொல்லு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல ஜெக்கியமாக அவன் டியோர்ஸ் தொடச்சிட்டு தயங்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தயங்கோட ஹேண்டை டைட்டாக கப் பண்ணிவிட்டு இப்போது தயங்க காம் பண்ணிகிட்டே இருக்கான் ஜேகே. இப்படியே தயங்க புஷ் பண்ணி பேபியும் பிறந்துடுது தான். தென் வந்துட்டு குழந்த பேபி கேர்ள் தான் பிறந்திருக்கு. ஜேகேக்கு செம ஹாப்பி. அப்படியே வந்துட்டு தயங்க பார்க்குறான். தயங்க மயக்கத்தில் இருக்கான். தயங்கோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். இப்போ குழந்தைக்கு தொப்புள் கொடையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே குழந்தைய ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே ஹேண்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜேகே வாங்க மாட்டான். ஜோன்வோ கையில் கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தென் தயங்கோட அப்பா கையில் கொடுக்க சொன்னேனே. தயங்கப்பா ரொம்ப ஹாப்பியாக அந்த குழந்தைய தன்னோட பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு கையில் வாங்க அப்படியே வந்துட்டு ஜேகேவை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க தயங்கோட அப்பா. கங்க்ராச்சுலேஷன் ஜேகே, நீ டேடி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல ஜேகேவும் ரொம்ப எமோஷ்னலாக ஐஸில் டியர்ஸ் திங்க. தயங்க எப்போ முழிப்பான் ஜோன்வோ, அட இப்போ முழிச்சிருவான்டா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டுருக்கா. எப்படியே நர்ஸ் வந்துட்டு இங்கே ஜேகே யார், உள்ளே இருக்கிற பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்ற மாதிரி கேட்கா. ஜேகேவும் நான் தான் வேகமாக போயிட்டு நிற்கிறான். பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பாருங்கள், உங்களோட பேர் தான் சொன்னாங்க, ஸோ நீங்கள் மட்டும் போங்க அப்படின்ற மாதிரி இப்போது ஜேகே கிட்ட சொல்ல ஜேகேவும் வேகமாக குடுகுடுன்னு ஓடிட்டு இப்போ வார்டுக்குள்ளே போகிறான். அப்படியே தயங் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக படுத்து கிடக்கான். இப்போ ஜேகேவும் தயங் பக்கத்தில் உட்காந்துட்டு தயங் ஆர் யூ ஓகே? ஓகே தான் மாமா. பேபி எங்கே இரு, நான் போய் பேபியை தூக்கிட்டு வரேன். ஐயோ மாமா இப்போல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தை அழுகுது. இப்போ குழந்தைய தூக்கிட்டு அப்படியே தயங்கோட அம்மா தான் இப்போ வார்டுக்குள்ளே வராங்க. ஜேகே பேசி முடிச்சிட்டிங்களா? குழந்தைக்கு வந்துட்டு தயங்க ஃபீட் பண்ணணும், குழந்தை அழுதுட்டுருக்கு. ஐயோ ஆமாம் அதை மறந்துட்டேன், குழந்தைக்கு பசிக்கும். புரியுது மாமா அப்படின்றான். இப்போ அப்படியே ஜேகே வெளில போயிடறான். இப்போ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு தயங்குக்கு வந்துட்டு தயங்கோட அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ குழந்தைக்கு வந்துட்டு தயங் ஃபீட் பண்ணிட்டுருக்கான். தென் இப்படியே அங்கெல்லாம் சீன்லாம் முடிய அப்படியே தயங் டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு தாண்டா வரான். தென் இப்போ வந்துட்டு தயங் வந்து அவனோட வீட்டில் இல்லை, ஜேகேயோட வீட்டில் தான் இருக்கான். ஏன்னா 2 பேத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, அதனால ஜேகேயோட வீட்டில் தான் இருக்கான். இப்படியே வந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கும் போது ஜேகே அப்படியே போயிட்டு பொண்டாட்டே என்னம்மாம்மா என்னடா எப்போ பாரு குழந்தையவே கேர் பண்ணி பார்த்துட்ருக்க, ஏன்னா இத்தனை நாள் ப்ரெக்னன்சி டைமில் நான் தானே நீ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், இப்போ என்னையே நீ கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டியா? இப்படி தாண்டா இருப்பீங்க எல்லாருமே, குழந்தை பிறந்தானே புருஷனை கண்டுக்கவே மாட்டீங்க, இப்போ என்னத்தை நான் உன்னை கண்டுக்காமல் போயிட்டேன் மாமா? ஆமாம் எப்போ பாரு குழந்தைக்கே தான், எனக்கெலாம் கொடுக்கவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ தாங்க பார்க்குறான்.
என்னாச்சு மாமாவுக்கு? ஏன் மூஞ்சி தூக்கிட்டீங்க? ஒன்றும் இல்லை, எப்போ பாரு குழந்தைய தான் கேர் பண்ணி பார்த்துக்குறேன். இந்த மாமாவை கேர் பண்ணியே பார்த்துக்க மாட்டேன். நான் உன்னை கேர் பண்ண லெவலுக்கு கூட நீ என்னை கேர் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு உட்கார. இப்போ என்ன வேணும்? ஓப்பனாகவே என்கிட்ட கேட்கலாமே. நான் எப்படி கேட்க முடியும்? உனக்கு புரியலையா? தயாங்க்கு புரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு வெக்கப்பட்டுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே குழந்தைய தூங்கிடுச்சு. குழந்தைய தூக்கி அப்படியே பெட்டில் படுக்க போட்டு, மாமா இப்போ என்ன வேணும்? எனக்கு ஓவர் டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெட்டில் படுத்துக்கிறான். என்னடா பொண்டாட்டி இப்படி போயிட்டு படுத்துக்கிட்டா வேறு என்ன பண்ணும்? நீ ஏன் பக்கத்தில் வந்து படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து சொல்ல ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேவும் வந்து தாயங்கோட பக்கத்தில் படுக்கா. இப்படியே தாயங்க ஜேகேக்கு ஃபீட் பண்ணுறான். ஓகேடா, டேட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் காட் மில்க். ஓகே, எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் வியூவர்ஸ் அதிகமாக போகும். தென் கேரிங் ஓவராக தானடா கொடுத்துருக்கேன். தென் இது நிறைய பேரோட ரிக்வஸ்ட்டு. ஸோ தென் வந்துட்டு ப்ரெக்னென்ட் டைமில் வந்துட்டு தாங்க ஜேகே கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரிலாம் ஸ்டோரி கேட்டிங்களே. ஸோ எப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேரோட ரிக்வஸ்ட் எடுத்து அக்செப்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் கமெண்ட் வேணும், லைக் வேணும், ஹைப்பு வேணும், வியூவர்ஸ் அதிகமாக போகணும், ஹெல்ப் பண்ணுங்கள்.